ஹலோ கைஸ், வெல்கம் கமெண்ட் பேக் வாய்ஸ் ஆஃப் எஸ்எம்ஐ சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேல்ஸ் ஆஃப் டீமன் அண்ட் காடஸ்ங்கிற அனிமில் நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். புதுசாக நம்ம சேனலுக்கு உள்ள வராத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணாத பட்சத்துக்கு போய் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிடுவாங்க. அப்போ தான் நம்ம போடுற கண்டென்ட் உங்களுக்கு புரியும். நம்ம இப்போ எத்தனை நாள் வீடியோ போடாத ஒரு ரீசன் வந்து நம்மளுக்கு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் ஃபோன் போட்டதுனால தான் வீடியோ போட முடியாமல் இது பண்ணோம். ரொம்ப வளர்ச்சி தான் நம்ம டேரெக்டாக நீங்கள் எபிசோடுக்குள்ளே போவோம். இப்போ என்ன நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் அதாவது ஒரு செரிமனி நடக்கிற மாதிரி ஒரு அரேனாவை நம்மளுக்கு வந்து இப்போ காட்டியிருக்காங்க. அதில் வந்து நம்ம கூப்பையோட அதாவது நம்ம கூப்பையோட மாநாடு அது மாதிரி சொல்லி நடக்கிறத அதை காட்டியிருக்கான் நம்மளுக்கு. இப்போ நம்ம கூப்பை வந்து இதுதான் என்னோட அக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். நம்ம கூப்பையோட அக்காவை வா நீலி அப்படின்னு சொல்லி நம்ம நீலியை வந்து கூப்பிட்ருக்க. நம்ம நீலியும் அதே மாதிரி அப்படி குலானா அப்படின்னு சொல்லியிருக்கா. அதாவது இவரோட பேர் வந்து குலானா அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து சொல்லிக்கிருக்கா, சரி ஓகே இங்கேருந்து செரிமனியை பாரு அப்படின்னு சொல்லி நான் செரிமனி பார்க்குறா. அதாவது இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த செரிமனி நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துருக்கோம். ஆமாம் இது ரொம்ப நல்லா இருக்கும், இதில் நிகழ்ச்சிலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பை வந்து நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லியிருக்கா. இப்படி ஒரு பக்கம் வந்து நம்ம கூப்பை வந்து நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லியிருக்கேன். எப்படி நெக்ஸ்ட் சீனில் நம்ம கூப்பை அந்த செரிமனியை எல்லாத்தையும் பார்த்துக்கிருக்கா. அதே நம்ம கூப்பை வந்து என்னோட ஸ்கில்லை காட்டணும்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கூப்பை வந்து அவனோட ஸ்கில்லை வந்து உபயோகப்படுத்தினா. இதை பார்த்துட்டு இங்கே இருக்க ஒருத்தனுக்கு காண்டா. அதாவது நம்ம கூப்பையோட அக்கா வந்து திருமணம் பண்ணிக்க போகிறவன் தான் இவன் வந்து கொஞ்சம் காண்டில் இருந்து பார்த்துக்கிருக்கான். இந்த தாத்தா வந்து பார்த்துருக்கா, நீங்களே இந்த செரிமனியில் சேரப்போறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பைட்டு வந்துருக்காங்க. ஆமாம் நான் சேரப்போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பை ஒரு பக்கம் சொல்லிக்கிருப்போம். அப்படியே நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஹீரோட அக்கா பார்த்தினால சரி உங்களுக்கு உடம்பு சரியாயிருச்சு அப்படின்னு கேட்கும். எனக்கு உடம்பு சரியாயிருச்சு, எனக்கு இப்போதைக்கு பரவாயில்ல, முன்னே இருந்த கண்டிஷனோட இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பையோட அக்கா வந்து சொல்லியிருக்கா. சரி ஓகே உங்களுக்கு இப்போதைக்கு உடம்பு நல்லா இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா முன்னே இருந்தால் ரொம்ப உடம்பு ரெக்கவரி ஆகிருக்கு, கொஞ்சம் பார்க்குற கொஞ்சம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவர் வந்து சொல்லியிருக்கேன். அப்படியே நெக்ஸ்ட் இல்லை அப்படியே நம்ம கூப்பையோட அக்கா தான் காட்டியிருக்கா. அவங்களாம் செரிமனி நடக்க அந்த காம்படிஷனாக பார்த்துக்கிருக்கா. அப்படியே ஒரு பக்கம் எல்லாரும் பார்த்துக்கிருக்க. இங்கே நம்ம கூப்பை வந்து சொல்லியிருக்கா, சரி நானும் போட்டுமா அப்படின்னு கேட்கும்போது சரி நீனும் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பையோட அக்கா வந்து நம்ம கூப்பைட்டு வந்து சொல்லியிருக்கா. சரி கூப்பையும் சரி ஓகே நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன இந்த செரிமனி ஒன்று கலந்து போகிறீங்களா, உங்களை மாதிரி குப்பையெல்லாம் கலந்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கொஞ்சம் கேட்டுருக்க. நான் இந்த செரிமனி கலந்தா என்ன கலந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பை வந்து அவன்கிட்ட கேட்டுருக்கேன். சரி நீ கலந்துக்கிட்டாலும் என்னோட சபாநாயகர் நீ ஜெயிச்சுப்பிடுவியா அப்படின்னு இருக்கும்போது சரி ஓகே உன்னோட சபாநாயகர் அனுப்பி நம்ம 2 பேரும் இன்னைக்கு மோதி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சபாநாயகர் சொல்லுவார். சரி நீ போய் அவனை தோக்கடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே உன் சபாநாயகர் தோத்தா நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பை வந்து கேட்டிருக்கேன். சரி அதை பார்த்துக்கோ அப்புறம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அவன் வந்து சொல்லியிருக்கேன். சரி ஓகே நான் இதுக்கு முதலுக்கு நான் தயாரா அப்படின்னு சொல்லிக்கும்போது சரி நான் இந்த சண்டைக்கு கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கே இருக்க அந்த சபாநாயகர் வந்து ஒருத்தன் சொல்லிக்கிடுவான். சரி ஓகே சரி போய் அரணையாக்க போவான், யார் ஜெயிப்பான்னு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மோதி பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த இவன் வந்து கிளம்பிடுவான். இவன் வந்து சரி மோதி தான் இன்றைக்கி பார்த்துருவான், இன்னும் மாஸ்டர் பெருமை நான் காப்பாற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இவன் வந்து கொஞ்சம் காண்டிலே பார்த்துக்கிருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் அதாவது இவன் வந்து கிளம்பி போய் அந்த அரைநாளை வந்து நின்றுவான். அந்த அரைநாளில் நின்றுட்டு சரி வாடா மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு கூப்பை எந்த கூப்பிட்டு இருக்கு அவங்க தில்லா நின்றுக்கிட்டு நம்ம கூப்பையா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கிட்ட ஒரு சில மக்கள்லாம் பேசிக்கிறேன். இன்றைக்கி சண்டை நல்லா நடக்கும்போது இன்றைக்கி யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட மக்கள்லாம் பேசிக்கிறேன். இங்கிட்ட ஒரு நெக்ஸ்ட் சீனில் நம்ம கூப்பை தான் நம்ம ஹீரோட டீம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படியும் நான் கூப்பை வந்து இதில் ஜெயிச்சிடும், அதில் ஜெயிச்சா நான் பேர் வாங்க முடியும் கூப்பைனால அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிருக்கேன். இங்கே நெக்ஸ்ட் சீனில் அங்கே இருக்கவனா சரி வாடா குப்பை உன்னை மாதிரி குப்பையெல்லாம் என்னோட சண்டை போட வந்துருச்சா தில்லு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பை வந்து இதை மட்டை பற்றி பேசிக்கிருக்கேன். ஒரு பக்கம் அவன் சண்டைக்கேறி வந்து அரை நான் நின்றுக்கிருக்கேன். நம்ம கூப்பையை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி அவன் வேகமாக வந்துக்கிருக்கான். நம்ம கூப்பையை அசால்ட்டாக அதை டாச் பண்ணி போயிடும். அதான் நம்ம கூப்பை வந்து அவனோட ஸ்வாடு அதாவது அவனோட ஸ்வாட் அட்டாக் வந்து நிகழ்த்துவான். அதில் வந்து அவன் செத்து போன மாதிரி ஃபீல் பண்ணிடுவான். அப்படி ஃபீல் பண்ணும்போது கூப்பை வந்து ஜெயிச்சிட்டான் அதில் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாரும் சந்தோஷமாக அந்த பெரியவனும் ஹாப்பியாக இருக்கா. இந்த ஒரு ஸ்வாட் மூனிங் ஸ்வாட் டெக்னிக்கு இது எப்படி இவன் மாஸ்டர் பண்ணான் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கும். இவன் ஒரு பக்கம் காண்டில் இருக்கான். இவன் எப்படி சாத்தியமானா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது சரி நான் ஜெயிச்சிட்டேன், வேறு யாராவது சண்டை போட விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இங்கே நெக்ஸ்ட்ல அதாவது நம்ம ட்ராகன் போட தான் காட்டுறோம். நம்ம ட்ராகன் பண்ணி நம்ம கூப்பை அந்த ஸ்வாட் அட்டாக் பார்த்துக்கா. இதை மாஸ்டர் பண்ணுற கொஞ்சம் நாள் ஆகும், இது எப்படி அவன் மாஸ்டர் பண்ணான் அப்படின்னு சொல்லி நமக்கு ட்ராகன் பண்ண ஒரு பக்கம் பார்த்துக்கிருக்க. இப்படி நம்ம ட்ராகன் பண்ண மனசு நினச்சிக்கிறேன். இதை நம்மளாலே முடியாது, அவ்வளோ இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, இதை அசால்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி போயிருக்கேன், நான் அந்தளவுக்கு ஒருத்தில்ல போல இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் ட்ராகன் பண்ண மனசு நினச்சிருக்கேன். எங்கிட்ட தாத்தா மதக்கா சரி இவன் தான் எங்களோட அதாவது இவன் இதோட குன்னிகளோட வாரிசு ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இவன் எப்படி வாரிசு ஆக முடியும், முதல் வாரிசு அப்படின்னு சொல்லி இவன் கொஞ்சம் காண்டா இருக்க. இங்கிட்ட நெக்ஸ்ட் இன்னொருத்தன் ஃபைட் பண்ண வந்துருக்க. சரி நான் மோதி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இவனோட உருவத்தை அதாவது இவனோட ஆத்மசக்தியோட அதாவது ஆத்மசக்தின்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஹீரோ இணைகிற மாதிரி இவனை இணைஞ்சு ஒரு கரடி உருவத்தை எடுத்து நின்றுருக்க. இதை பார்த்துட்டு நம்ம கூப்பை அசால்ட்டாக நின்றுருப்பான். நம்ம இவனா இப்படி மாறிட்டு நிற்கிறான்னு சொல்லிட்டு நம்ம கூப்பை வந்து சரி நானும் மாறான்டா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பை வந்து அவர் சொடக்கு போட்டு அப்படியே அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அவனோட ஆரா வந்து ரிலீஸ் பண்ணுவான். அவனோட ஆரா வந்து ரிலீஸ் பண்ணும்போது இங்கே இருக்க எல்லாருக்குமே வைலண்ட் ஆகும். இவனோட ஆரா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கூப்பை அதுக்கேற்ற மாதிரியே நம்ம கூப்பை வந்து ஒரு அதாவது நெதர்லாண்டு மிருகம் மாதிரி அதான் நம்ம சோர்லாண்டில் எப்படி நம்ம கேட்கெல்லாம் இது ஒன்று ஒரு ஃபியூஷன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நம்ம கூப்பையோட ஆன்மா சக்தி இருக்கும். அதாவது நெதர்லாண்டு மிருகம் மாதிரி இருக்கும். இந்த நெதர்லாண்டு மிருகத்தை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்துருச்சு, இது எப்படி சாத்தியம், இது எப்படி இங்கே நடக்கும், இவனோட இவ்வளோ பெரிய ஆன்மா சக்தி எங்கேருந்து கிடைக்க முடிச்சு,
இவனுக்கு இப்போ இவ்வளோ ஒரு ஆன்ம சக்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு பக்கம் இது பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூப்பை வந்து அவனை அட்டாக் பண்ணி தோக்கடிச்சிட்டான். இந்த பெரியவரை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்கா. சரி இவன் தான் என்னோட முதல் வாரிசு, அதாவது கொன்வேல் கிளானோட முதல் வாரிசு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இவன் எப்படி சாத்தியமாக அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் இருக்கா. நம்ம கூப்பையோட அக்கா அதே பார்த்துக்கா சரி தம்பி ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பையை கேட்பாங்க. நெக்ஸ்ட் இல்லை நம்ம இதை பற்றி செரமனியில் பேசுவோம் உள்ளே போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போயிட்டான். இங்கே இவன் பக்கம் ஒரு பக்கம் காண்டாயிரம். சரி ஓகே அதில் போய் பேசுவோம்னு சொல்லிட்டு நம்ம கூப்பை வந்து ஒரு பக்கம் ஒரு டெரரான லுக் கொடுக்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் கிளிப்பை காட்டுறாங்க. அடுத்த எபிசோட நம்ம பெரியவர் வந்து பேசிக்கிருக்காரு. அடுத்த எபிசோட பற்றி எல்லாரும் பேசியிருக்காங்க. அந்த பெரியவர் வந்து சொல்லியிருக்காரு எப்படி நம்ம கூப்பை வந்து நம்ம இதை கொண்டாடலாம் முதல் வாரிசாக ஆகணும். ஏன்னா அவன்கிட்ட இருக்க ஆத்மசக்தி இப்போ திடீர்னு வெளியே வந்திருக்கு. ஆமாம் அவனோட ஆத்மசக்தி திடீர்னு வெளியே வந்திருக்கு. இது யாராலும் சாத்தியம் இல்லாத காரியம். இவன் எப்படி திடீர்னு ஆத்மசக்தி உருவாக்கணும்னு சொல்ல முடியாது. இங்கே மக்கள் ஒரு பக்கம் யோசிச்சிருக்கு. இவனுக்கு இதை பார்த்த ஒன்று காண்டு நமக்கு பண்ணி மாசம் நான் ஜெயிச்சு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இனிமேல் நீ உன்னை நிதானமாக இருக்கணும், உன்னை வந்து சேர்த்துக்குறாக்கணுங்களாம் அப்படின்னு சொல்லிக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போகிறா. அப்படியே கிளம்பி போக சரி நீ பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம நீங்கள் வந்து நம்ம ஹீரோட அதான் கன்னத்தில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறான். அவன் சரி நீ எப்போ என்ன சகோதரன் என்னோட உலகத்துக்கு வரலாம், நான் இப்போ தான் உனக்கு தொண்ணா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சரி இங்கே நிற்கிச்சுன்னா அதான் நம்ம ஹீரோட கல்டிவேஷன் தான். அந்த கல்டிவேஷன் தான் பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோட ஆத்மசக்தி உலகத்தில் அதாவது தாவர வச்சு கல்டிவேஷன் பண்ணிக்கணும். நம்ம ஹீரோ வந்து இப்போது எனக்கு 20 வயசு ஆயிடுச்சு இதோட அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எங்கே நெக்ஸ்ட்டில் பெரிய உலகத்தை அதாவது பெரிய உலகத்தை கிடைக்கும். பெரிய உலகத்தில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நின்றுருக்கு. என்ன குப்பைகளா என்னோட சண்டை போட இப்போ வந்துட்டீங்களா, இதுக்கு முன்னாடி பயந்து தப்பிச்சு போனீங்க, இப்போ எதுக்கு திடீர்னு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன குப்பை நீ தாண்டா ஒரு குப்பை அப்படின்னு சொல்லி எல்லாரும் அட்டாக் பண்ணிக்கிட்டு வரும்போது நம்ம ஹீரோ வந்து சரி நீங்கள் ஒளிஞ்சது போல திரும்பி அட்டாக் பண்ணு சொல்லும்போது சரி என்னடா அது என்னால் நகர விட முடியல அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் காண்டில் இருக்க. இங்கேருந்து என்னோட சகோதரோட சீனை அதாவது நீ என்னோட மாஸ்டர் அதாவது என் அண்ணனோட ஒரு விருந்தாளியும் நீ கஷ்டப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்டாக் பண்ணுறேன், அவனை நீ துன்புறுத்தி அதனால உன்னை அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் எந்த உதவினாலும் எங்களை திரும்பி நீங்கள் வந்து கேட்கலாம். சரி ஓகே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கீழே வந்து ஒரு ஆற்றுக்குள்ள வந்து ஒரு ஃபார்மஸில் ஓப்பன் பண்ணி அதாவது இது ஆற்றுலோட இருக்கிறத ஒரு பொக்கிஷத்தை தான் எடுத்துருக்கேன். நம்ம ஹீரோ அதோட எபிசோட கரெக்டாக இருப்பேன். இந்த எபிசோட் எத்தனை பேர் பிடிச்சிருக்கு பிடிக்கல அதை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட் நம்ம வந்து நான் வீடியோ போடுறதா போட வேணாமான்னு தெரியும். அடுத்து ஒரு நல்ல அனிமலை சந்திப்பா அது இருக்குது. பை.